தொடர்ந்து 4-5 வாரங்கள் ஆச்சு. ஏன்னா இந்த இடத்துல நான் சொல்றதுக்கு காரணம் இதை ஒண்ணு நான் சொல்லி ஆகணும். எந்த அளவுல மக்கள் இருக்காங்க, எந்த அளவுல ஊடகம் இருக்கிறது, இதை விட உதாரணம் சொல்லவே முடியாது. 5 வாரங்களாக குடியரசுத் தலைவர் தேர்தல் வருது. இந்த தேர்தலை புறக்கணிக்கணும். ஏன் புறக்கணிக்கணும்னா ஆசையெல்லாம் கிடையாது, ஏன்னா முட்டாள்தனமா பேசுறாங்கிறதும் கிடையாது. நமக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்கல. காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க சொல்லி அதுல ஒரு தீர்வை கொடுங்க அப்படின்னு நம்முடைய தமிழகம் கேட்கணும். கொடுக்கலன்னா புறக்கணிங்க. இதை தொடர்ந்து நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரே ஒரு 2 பத்திரிகைகளை தங்கர் பயந்த ஏதாவது திட்டினாலும் திட்டுவான்னு சொல்லி 2 பேர் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். யாருமே அதை பத்தி பேசல. அதை விடுங்க. இந்த முகநூல்லையும் சரி, சமூக அந்த இணையங்கள்லயும் சரி, ஒரு ஆள் கூட அதை பத்தியே பேசல. ஆனா பல்லு இழிச்சுக்கிட்டு வர்ற அந்த வேட்பாளர்கிட்ட போட்டோ எடுத்துக்கிறாங்க. எல்லாரும் வரவேற்கிறாங்க, உங்களுக்கு ஆதரவு, இந்த இவங்களுக்கு ஆதரவுங்கிறாங்க. ஒரே ஒரு பத்திரிகையாளர் கூட ஏங்க இப்படி ஒரு கேள்வி கேட்கல. அதுல நியாயம் இல்லையா? நான் இந்த இடத்துல சொன்னேன்னா இவன் பாட்டாளி மக்கள் கட்சியை ஆதரிக்கிறான், இதான் அவனுக்கு வேலைன்னு சொல்லுவீங்க. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி அதனுடைய கருத்தை எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு. ஒரு கட்சி, ஒரு உறுப்பினர் அப்படி செய்ய முடிஞ்சுதா இது வரைக்கும்? உங்களுக்கு நாங்க வாக்களிக்கிறோம், வாரியம் அமைச்சா, அப்படி இல்லைன்னா நாங்க புறக்கணிக்கிறோம். இப்படி ஒரு அரசியல் தெளிவு யாருக்காவது இருக்கா? முதல்ல